ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அதை போதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம். அது என்னங்க ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் தான். பரிசுத்தமாக்கப்பட்டோம் இப்படி சொல்றப்போ ஜனங்களுக்கு எப்படி தோணுது? இது எப்படிங்க ஆசீர்வாதம்? பரிசுத்தமா வாழணும். இல்லை, பரிசுத்தமா வாழ்றதை பற்றி நான் பேசல. பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனால் ஜனங்க இதை அநேக நேரத்தில் கேள்விப்பட்டது இல்லை. பாருங்க, நீதிமான்களாக்கப்பட்டோம்ன்றது ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். பரிசுத்தமாக்கப்பட்டோம் ரெண்டும் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. பரிசுத்தம் பேசினாலே ஜனங்களுக்கு எது மனசு வருது? பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தத்தில் வளரணும். பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற அந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பாருங்க, ரட்சிப்புல தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. இதையும் செஞ்சு விட்டுட்டார். எப்படி நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாரோ, கழுவி விட்டுட்டாரோ, நீதிமான ஆக்கி விட்டாரோ, மறுபடியும் பிறக்க செய்துட்டாரோ, எல்லாம் அவர் செய்தார். அதே போல நம்மளை பரிசுத்தமாய் ஆக்கிட்டார். ஆனா பரிசுத்தம்னாலே நாம எப்படி யோசிக்கிறோம்? நான் செய்யறது, நான் பரிசுத்தமா வாழணும், நான் அவரை பிரியப்படுத்தணும், அந்த லெவல்ல தான் யோசிக்கிறோம். பாருங்க, வேதம் தெளிவாக போதுக்கு நான் இன்றைக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டோம். இன்னும் கேட்டால், நாம பரிசுத்தமா வாழணுன்றதை காட்டிலும் முதல் நாம கத்துக்க வேண்டிய சத்தியம் என்னது? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம் பரிசுத்தமா வாழணும் என்பதற்கு அஸ்திபாரமே என்னது? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். we've been made holy, then only we can live holy. அப்போ இதை புரிஞ்சிக்காம அநேக நேரத்தில் ஜனங்களும் சரி, கிறிஸ்தவ பிரசங்கத்திலையும் சரி, பரிசுத்தமா வாழ்றதே வலியுறுத்திட்டு போயிடுவாங்க. இன்னும் பரிசுத்தமா வாழு, ஏன் பரிசுத்தமா வாழல? அப்போ ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க பாவம். ஏன்னா பரிசுத்தமா வாழ்றது லேசான காரியம் கிடையாது. லேசான காரியங்கள்னு நினைச்சா அப்படி யோசிப்பதே தப்பு. உண்மையிலே பரிசுத்தமா வாழ்வது, தேவனுக்கு பிரியமான உருவத்தில் வாழ்றது, அது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. பாருங்க, அப்போ வெறும் அதை சொல்றதுனால ஜனங்க வாழ்ந்துட முடியாது. அதில் பல சிக்கல்கள் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி சத்தியம் தெரியலன்னா இன்னுமே கஷ்டமாயிடுது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியம் நாம் பரிசுத்தமாக வாழணுன்றது கிடையாது, பரிசுத்தமாக்கப்பட்டோம். இதுதான் அஸ்திபாரம் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு. எந்த அளவுக்கு நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறோமோ, எந்த சத்தியம் பரிசுத்தமாக ஆக்கப்பட்டோம் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ முடியும். திரும்ப நான் சொன்னது போல், உண்மையான விசுவாசிக்கு தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னங்க பரிசுத்தமாக வாழ்கிறது? உலகத்தில் போய் பேச முடியாதா? பேச முடியுமா? இதை உலகத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அவங்களுக்கு. விசுவாசிக்கு என்ன, தனக்கு எல்லாம் இருந்தால் பத்தாது, சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது, தேவனை பிரியப்படுத்தணும். பரிசுத்தமாக வாழ்றதுன்னு என்ன? தேவனை பிரியப்படுத்தணும், அவருக்கு பிரியமான விதத்தில் வாழணும், அவருடைய நோக்கங்களை செய்யணும். அது நமக்கு ரொம்ப முக்கியமாயிடுது. அப்போ அந்த கோலை நிறைவேற்றுறதுக்கு இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமாகி விடுகிறது. அது மட்டும் இல்லை, ரட்சிப்பின் ஆசீர்வாதம்னு சொல்கிறேன் நான். ஆசீர்வாதம்னா அவர் கொடுத்தது. ஆசீர்வாதம்னா அவர் கொடுத்தது, நான் செஞ்சது இல்லை, அவர் கொடுத்தது. அப்போ இது ஏற்கனவே எப்படி நம்ம பரிசுத்தமாக ஆக்கியிருக்கிறார்ன்ற சொல்றதன் மூலமா எப்படி இது ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறேன். சிலர் தொடர்ந்து யோசிக்கலாம், பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னங்க பிரயோஜனம்? பரிசுத்தமா வாழ்ந்தா கூட என்னங்க பிரயோஜனம்? அது எப்படிங்க எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஆனால் உண்மை என்னன்னா பாருங்க, நமக்குள்ள எல்லாருக்குமே, விசுவாசியாக இருக்கட்டும் அவிசுவாசியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்குது. நான் முன்னேறணும், நான் முன்னேறணும். வெறும் சூழ்நிலை முன்னேறினா பத்தாது, வெறும் வேலை நல்லா ஆனால் பத்தாது, குடும்பம் நல்லா ஆனால் பத்தாது, வெறும் வீடு நல்லா ஆனால் பத்தாது, நல்லா கார் வாங்கினா பத்தாது, நானே நல்லா ஆகணும். பழைய கார்லேருந்து புது கார் எப்படி போகிறோமோ, காரில் முன்னேற்றம் எப்படி இருக்குதோ, வீட்டில் முன்னேற்றம் எப்படி இருக்குதோ, வேலையில் ப்ரொமோஷன் எப்படி இருக்குதோ, ஏன் கேரக்டர்லேயே ப்ரொமோஷன் ஆக வேண்டாம்? முன்னேற்றம் இருக்க வேண்டாம்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அந்த விருப்பம் இருக்கு. தன்னுடைய கேரக்டர் முன்னேறாததை பார்க்கும்போது ஒரு ஒரு சலிப்பு வருது, ஒரு எரிச்சல் வருது, தாமாலேயே ஒரு வெறுப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற ஒரு பேட்டில் இது. மனுஷனுக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சாப்பாடு, துணிமணி, பணம், வீடு, வேலை எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அவன் திருப்தியாக இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அவன் கேரக்டரை பார்த்தே அவன் அழுத்துருவான், வெறுத்துருவான், கண்ணாடியில் தன்னை பார்க்கவே முடியாது. மனுஷனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தேவை தேவனை போட்டு வைத்துட்டார்.
அவிசுவாசிகள் கூட இருக்கு. நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இது ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சு சப்ஜெக்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன், ஸ்ட்ரேஞ்சு கிடையாது. நீங்களும் பெட்டர் ஆகணும்னு விரும்புகிறீங்க. இதுதான் பரிசுத்தமாக வாழ்றது. தேவனை பிரியப்படுத்துறதுன்னா அவரை பிரியப்படுத்துறது போல ஒரு பெட்டர் ஆக முடியாது. அதுதான் இருக்கிறதுலே மேலான வாழ்க்கை. அப்போ விசுவாசிக்கு இந்த விருப்பம் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்றேன், இதுவும் ஒரு ப்ரூஃப். நீங்க உண்மையான விசுவாசியா என்பதற்கு ஒரு ப்ரூஃப் என்னது? தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? அது ஒரு ப்ரூஃப். ஸோ இந்த சத்தியம் பல விதத்தில் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். எப்படி தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இதை கொடுத்திருக்கிறார் ரட்சிப்புல. இதன் மூலமாக நாம் பரிசுத்தமாக வாழலாம், அவரை பிரியப்படுத்தலாம், வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்பதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நாம தொடங்குவோம். தேவன் நம்ம ஏற்கனவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இது முதல்ல வேதத்தினுடைய போதனை என்பது முதல்ல காமிச்சிடுறேன். திருப்புவோம் சில வசனங்கள். 1 கொரிந்தியர் 1. வேணே கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு போறேன். ஏன்னா கொரிந்திய சபை தான் இருக்கிறதுலையே ஒரு பரிசுத்தம் அற்ற சபைன்னு சொல்லலாம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலே மோசமான கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரிந்து சபை. கொரிந்து சபையை பற்றி பவுல் எப்படி சொல்லுகிறார்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவர்களுக்கும் எழுதுகிறதாவது. லெட்டர் ஓப்பனிங்ல எப்படி எழுதுறாரு? கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்குன்னு வாங்க போறாரு இவங்களை, கொரிந்து சபை ஆட்களை. ஏன்னா இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க சபையில் இருந்துக்கிட்டு. வேற லெவல் மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்கள பற்றி எப்படி யோசிக்கிறாங்க? இவங்க உண்மையான விசுவாசிகளா இருந்தா இவங்க எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து இயேசுக்குள். என்னை தனியா பார்த்தா ஆமா பரிசுத்தமாக்கப்படலன்னு சொல்லலாம், பரிசுத்தத்தில் ரொம்ப வளரணும்னு சொல்லலாம். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6:11. திரும்ப கொரிந்து சபைதான். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்களா? முந்தின வசனம்லாம் வாசித்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்கன்னா, ரொம்ப மோசமான வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ரோம கலாச்சாரம், அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு கல்ச்சர் இருந்தது அங்கே. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு வந்ததுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்போ மாறிட்டீங்கன்னு சொல்ல வராரா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு அப்புறம் அவங்களை இன்னும் மாறணுன்றத வலியுறுத்துகிறார். நீங்கள் பாவத்தை இன்னும் விட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் எப்படி சொல்கிறாரு? ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? பெரிய மாற்றம் ஏற்பட்டு. சிலர் நீங்கள் முன்னே வேற மாதிரி வாழ்க்கையிலிருந்து வந்தீங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. எப்படி ஏற்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும். அவருடைய நாமம்னா அவர். இயேசுவின் மூலமாக நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். திரும்ப சொல்லலாமா? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வித்தியாசமான வார்த்தை. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் வேற, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் வேற. ரெண்டும் ஒண்ணுன்னா ஒன்னாவே சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கலாம். இது எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு பொருந்தோம்னா எல்லாருக்குமே பொருந்துங்க. கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பேதுரு நம்மளை விசுவாசிகள் எப்படி அழைக்கிறாரு? ராஜரீகமான 1 பேதுரு 2:9 வாசிக்க தேவையில்ல. பட் அங்கே பேதுரு எப்படி விசுவாசிகளை அழைக்கிறாரு? சாதாரண விசுவாசிகள் எப்படி அழைக்கிறார்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா நீங்கெல்லாம் ஆசாரியர்கள்ன்றார். பிரீஸ், ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த தேவாலயத்தில் ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஜனங்களாம் கொஞ்சம் வெளியே இருக்கணும். அப்புறம் பிரதான ஆசாரியன் தான் உள்ள போக முடியும். நடுப்பகுதி கூட ஆசாரியர்கள் மட்டும் தான் போக முடியும். என்ன சொல்றாரு? நீங்க எல்லாருமே விசுவாசிகள் எல்லாருமே
ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், எல்லாரும் சொல்லுங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்புறம் பரிசுத்த ஜாதி. 1 பேதுரு 2:9 இருக்கு, பரிசுத்த ஜாதி. எல்லாம் சொல்லுங்க பரிசுத்த ஜாதி. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பேசுறது பரிசுத்த ஜாதின்னு சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி. இன்னொரு வசனம் எபிரேயர் 10:10, ரொம்ப தெளிவான வசனம் இங்க. எபிரேயர் 10:10 அப்புறம் 14. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப எத்தனை முறை பாருங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். 14ஆம் வசனம் பாருங்க. இந்த 14ஆம் வசனம் இது அப்படியே இன்னும் தெளிவுபடுத்துது. 14ஆம் வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கும் அங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்னு சொல்றாரு, இங்க என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிகளை பற்றி சொல்றாரு. நாம் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டோமா? கொஞ்சம் நம்ப முடியாத, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டோம். எப்படி சொல்லுது பாருங்க அந்த வசனம். அந்த வசனத்தை நல்லா பாருங்க. 14ஆம் வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை 2 விதமா சொல்லுது. ஒன்று ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, பரிசுத்தமாக்கப்படுகிறோம், ப்ராசஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்து கொண்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்திட்டார். ஒரு விதத்தில் பார்க்க போனா நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், தொடர்ந்து நம்மளை தேவன் முன்னேற செய்கிறார். இன்னொரு விதத்தில் பார்க்க போனா நம்மளை என்றென்றைக்கும் என்ன பண்ணிட்டாரு? பூரணப்படுத்திட்டார். ரெண்டுமே உண்மை. வேதம் எப்படி சொல்லுது? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், அதே நேரத்தில் பரிசுத்தத்தில் வளருன்னு சொல்லுது. ரெண்டுமே உண்மை. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். யாரு? தேவன். எப்படி? ஒரே பலியினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினாலே. அதாவது விசுவாசிக்கு நடந்த இந்த காரியம், பரிசுத்தமாக்கப்பட்டான், என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறான். இது திரும்ப ரிப்பீட் ஆகவே ஆகாது. ஆச்சுன்னா முடிஞ்சது கதை. Done deal, finished, never to be repeated. திரும்ப ரிப்பீட் பண்ண, இட்ஸ் ஒன் டைம் ஆக்ஷன், finished. ஒரே தடவை நடக்குது. எப்படி அவர் ஒரே தடவை பலியிடப்பட்டாரோ, சிலுவையில் ஒரே தரம் தான் இயேசு அறையப்பட்டார், அதே போல நாம் ஒரே தரம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், முடிஞ்சது. வாஸ்து வசனங்கள்ல இருந்தே சில காரியங்களை நோட் பண்ணியிருக்கணும் நீங்க. ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் உண்மையிலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். எந்த விதத்துலன்றதை பேசலாம் நம்ம. ரெண்டாவது, இது நாம செய்த ஒரு காரியம் அல்ல, தேவன் செய்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் செய்தார். அதனாலதான் அந்த வசனத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஆக்கப்பட்டோம் ஆக்கப்பட்டோம் ஆக்கப்பட்டோம். நாமளே நம்மளை ஆக்கில, ஆக்கப்பட்டோம். யார் ஆக்கினார்? தேவன் ஆக்கினார். தேவன் தான் அதை செய்தார். மூன்றாவது, இது இட் இஸ் நாட் அபவுட் ஹோலி லிவிங். பரிசுத்தமா வாழ்வதை பற்றி சப்ஜெக்டே கிடையாது. நான் ஏற்கனவே காமிச்சேன், கொரிந்த சபையை பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்ன்றாரு. இவங்களை பார்த்து பரிசுத்தமாக்கப்படுறீங்க, ஆனா அதே நேரத்தில் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீங்கன்றாரு. அப்போ இட்ஸ் நாட் அபவுட் ஹோலி லிவிங். இது பரிசுத்தமா வாழ்றதை பற்றி கிடையாது. பரிசுத்தமா வாழ்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இதனால பரிசுத்தமா வாழ முடியும், ஆனா இது பரிசுத்தமா வாழ்றது கிடையாது. இது தேவன் நமக்கு செய்த ஒரு காரியம். நாலாவது, இப்ப நம்ம கடைசியா பார்த்தது, இட் இஸ் finished, done deal, never to be repeated. இது முடிந்து விட்டது, ஒருபோதும் திரும்ப ரிப்பீட் ஆகாது. அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, இது மாற்றவும் முடியாது. இதை மாற்றவும், பரிசுத்தமாக்கப்பட்டோம். உண்மையான விசுவாசிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், உண்மையான ரட்சிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கலாம். எப்படிங்க பரிசுத்தமாக்கப்பட்டோம்? எப்படின்னா வாஸ்தவம் பாருங்க, நம்ம அந்த கடைசி 2 வசனத்துல வாஸ்தவம்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். பல பதில் சொல்லுது பாருங்க புதிய ஏற்பாடு. எப்படி இது நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, எபிரேயர் 10:10, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரம் பலியிடப்பட்டதுனால, சிலுவையினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:29 சொல்லுது, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் நம்மளை எது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது? இயேசுனுடைய ரத்தம். ஸோ அதாவது சிலுவை, இயேசுனுடைய ரத்தம், இயேசு நமக்காக சிலுவையில் செய்த காரியங்கள் மூலமாக நாம பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாம செய்த காரியம் கிடையாது, நாம பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால கிடையாது, இயேசு செய்ததுனால பரிசுத்தமாக்கப்பட்டோம்.
ஆனா இயேசு செய்ததுனால எல்லாரும் ஒன்றும் பரிசுத்தமாக்கப்படல. சிலருக்கு தான் இது வருது. யாருக்கு வருது? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்புல என்ன நடக்குது? எப்படி வருது? ரட்சிப்புல என்ன நடக்குதுன்னா, இயேசுவோட நாம இணைக்கப்படுகிறோம். ரட்சிப்புல நடக்கிற மிக ஃபவுண்டேஷனலான காரியம் என்னன்னா, இயேசுவோட நாம இணைக்கப்படுறோம். இந்த இணைப்பின் மூலமாக தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதான் இப்படி சொல்லலாம், ரட்சிப்பில் நமக்கு என்ன, நம்ம ஆசீர்வாதம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம். ஆனால் ரட்சிப்பின் பிரதான ஆசீர்வாதம் என்னது? இயேசு. இயேசு இயேசு கிடைக்கிறார். இயேசுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாமே கிடைக்குது. பாவம் மன்னிப்பும் கிடைக்குது, சுத்திகரிப்பும் கிடைக்குது, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எல்லாமே இயேசுக்குள்ள வருது. இயேசுக்குள்ளனா இயேசுவோட நாம இணைக்கப்படுகிறோம். ஒரு விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் என்ன வித்தியாசங்க? அடிப்படை என்ன வித்தியாசங்க? அவ்விசுவாசிக்கும் இயேசுக்கும் எந்த இணைப்பும் இல்லை. அவங்க இயேசுவை நம்பல. ஏதோ ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஆமா நல்லா இருந்தாரு அப்படின்னு, பட் இயேசுவை பற்றி கொள்ள அவங்க இயேசுவோட இணைக்கப்படவில்லை. அப்போ விசுவாசியினுடைய அடிப்படை உண்மை என்னது? இயேசுவோட இணைக்கப்பட்டிருக்கிறான். அந்த இணைப்பின் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வருது. 1 கொரிந்தியர் 1:30 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:30-31 வாசிப்போம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். உட்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் யூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ்ன்னு வருது. இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திரும்ப வாசிப்போம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே யாரு? கிறிஸ்து. தேவனால், பிதாவினால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். வேற வேற வார்த்தைகள் பாருங்க. நீதி, அதுதான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமா, எப்படி நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? அவரே நம்முடைய நீதி ஆனார். தேவன் நீதி ஆனார். பாவமே அறியாதவர் தேவன் பாவமாக்கினார். ஏன்? கிறிஸ்து இயேசுக்குள் நாம தேவ நீதி ஆகும்படி அவரே நம்முடைய நீதி ஆனார். அதே போல அவரே நம்முடைய பரிசுத்தமாக ஆனார். எப்படி நடந்ததுன்றத சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 கிறிஸ்து கிடைக்கிறார், அவருக்குள்ள நமக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவோட ரட்சிப்பின் அந்த க்ஷண பொழுதுல ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? கிறிஸ்துவோட இணைக்கப்படுறோம். அந்த இணைப்புல என்ன நடக்குது? எல்லாமே வந்து சேருது, ஒரே நேரத்தில் வந்து சேருது. ஆனா இப்ப நம்ம போதனைக்கு பிரிச்சு பிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு. முதல்ல மன்னிக்கப்படுறோம், அடுத்தது அப்படி கிடையாது. ஒன் ஷாட் எல்லாமே வந்துருது. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துவோட நமக்கு ஏற்படுகிற இணைப்பின் மூலமாக. இதை யார் செய்கிறார்? ஆவியானவர் செய்கிறார். 1 பேதுரு 1:1 2 3 பார்ப்பீங்க நீங்க. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இது யாருடைய பரிசுத்தமாக்குதல்? ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். ரட்சிக்கப்படும் போது பாருங்க, நாம செஞ்சதே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமாங்க, நான் ஜெபம் பண்ணேங்க, ஆமா இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேங்க, ஆமா நான் அறிக்கை செஞ்சேங்க. நீங்க செஞ்சது ரொம்ப சின்னதுங்க. ஆவியானவர் உள்ள போய் பெரிய வேலை செஞ்சிட்டாரு. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இன்னொரு பதிலும் சொல்லுது. எப்படி நடந்தது? எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டோம்? இது எல்லாமே பதில். சிலுவையின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக, கிறிஸ்துவோட உட்பட்டிருக்கிறபடினால், கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால், ஆவியானவர்னால், அப்புறம் வசனத்தினால். இயேசு சொல்றாரு பாருங்க, இப்போ யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தம். உபதேசம்னா அங்க வார்த்தை வசனம் தான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா த்ரூ த வேர்டு. யோவான் 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாக்கும்? சத்தியத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷ சத்தியம், சுவிசேஷ வார்த்தை, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, அதை நீங்க கேட்கும் போது உங்க உள்ளத்துல விசுவாசம் எழும்புது. அதை எழுப்புகிறவரே தேவன் தான். எழும்பும் போது நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. உங்களை விசுவாசிக்க செய்கிறவரே யாரு? தேவன் தான். நீங்க விசுவாசிக்கிற அந்த க்ஷண பொழுதுல உங்களுக்கு அது பெருசா தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களை இயேசுவோடே இணைச்சு விட்டுறார். He connects you to Christ. உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்துறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடுறாரு. கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறீர்கள். இணைக்கப்பட்டவுடன் உங்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக செய்ததெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுது. இப்படிதான் கிடைக்குது. இப்படிதான் கிடைக்குது.
எல்லாமே இன்வால்வ்டு இதில். வசனம், ஆவியானவர் கிரியை செய்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறத பெருமை பாராட்டிக்க முடியாது. விசுவாசிக்கிறது நான் சொன்ன போன வாரம் கை நீட்டி வாங்கிக்கிற மாதிரி தான். பெற்றுக்கொள்றீங்க அவ்வளோதான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உங்களை கிறிஸ்துவோட இணைச்சி விட்டுறார். த லிவிங் கிரைஸ்ட், உயிரோடு இருக்கிற அந்த கிறிஸ்துவோட இணைக்கிறார். அந்த இணைப்பின் மூலமாக கிறிஸ்து உங்களுக்கு செய்து முடித்த அனைத்து காரியங்களும் வந்து சேருகிறது.